அனைவருக்கும் வணக்கம். ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டில் ஆதார் சீடிங் ஆகியிருந்தா தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுங்கிற காரணத்தினால ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டில் ஆதார் சீடிங் ஆகிருக்கா அப்படிங்கிறத எப்படி நம்ம ஸ்கூல்லேருந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கீழே கொடுத்துருக்கிற லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இது போல் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ், பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இது போல் வரும். இதில் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டூடெண்ட்டோட ஆதாரை சரியாக டைப் பண்ணிக்கிங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஆதார் கொடுக்குறோம். கொடுத்துட்டு கீழே இருக்கிற கேப்சா கோடையும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதார் டைப் பண்ணிங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதாரில் லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு லாகின் ஆகிடும். இதில் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸுங்கிறத ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பர் இருக்கும், கீழே இன்ஆக்டிவ்னு இருக்குது. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதார் எந்த அக்கௌண்ட்லேயும் இன்னும் சீட் ஆகலை. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு ஷேர் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த பேரண்ட்டுக்கு நீங்கள் கன்வே பண்ண வேண்டியது, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கணும். அது போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது பேங்க்கில் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமில் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டில் இந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதாரை சீடிங் பண்ணணும். சீடிங் பண்ணுற ப்ராசஸ்க்கு கட்டாயம் ஸ்டூடெண்ட் நேரில் போகணும். ஸ்டூடெண்ட்டோட பயோமெட்ரிக் டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணி தான் சீடிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்டுக்கு கரெக்டாக கைட் பண்ணி அனுப்பிவிடுங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு போய் ஆதார் சீடிங் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அடுத்து மறுபடியும் நீங்கள் திரும்ப சேம் அதே சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டோட லாகின் பேஜுக்கு போகணும். அதாவது ஸ்டூடெண்ட்டோட கரெக்டான ஆதார் நம்பரை டைப் பண்ணணும். ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கேப்சா கோடையும் டைப் பண்ணிக்கிங்க. கேப்சா கோட் கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபி ஆல்ரெடி சொன்ன ஸ்டெப் தான். லாகின் வித் ஓடிபின்னு கொடுங்க. ஓடிபி வந்த உடனே ஓடிபியை டைப் பண்ணுங்கள். ஓடிபி கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஸ்டூடெண்ட்டோட லாகின் பேஜுக்கு போயிடும். இது போல் லாகின் பேஜ் வந்ததுக்கப்புறமா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல் அந்த ஆதார் நம்பர் எந்த பேங்க்கில் சீடிங் ஆகிருக்கு, ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்துடும். ஆக்டிவ்னு வந்துருச்சுன்னா சீடிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஒன்ஸ் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஸ்கூலோட எம்இஸ் லாகின் பேஜை லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் மெனுக்கு கீழே ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டில் போயிட்டு இப்போ எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸை கன்ஃபார்ம் பண்ணிங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். எம்இஸில் ஸ்டூடெண்ட் மெனுக்கு கீழே ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் கிளாஸை எந்த கிளாஸோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸில் அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமுக்கு நேராக ரைட் ஹேண்டில் இருக்கிற பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட்டோட கரெக்டான ஆதார் நம்பர் ஃபில் ஆகிருக்கா, ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் ஆனுவல் இன்கம் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறீங்களா, கரெக்டான இன்டர்வல் செலக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அடிஷ்னலாக அந்த ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிட்டியை கரெக்டாக கொடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிறதையும் ப்ரொஃபைலில் ஒன்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணிவிடுங்க. அடுத்த பேஜில் பேங்க் டீட்டெயில்னு இருக்கும். பேங்க் டீட்டெயிலை கிளிக் பண்ணிங்கன்னா
பேங்க் டீட்டெயில் என்ட்ரி பண்ணுறதுக்கான பேஜ் வரும். இதில் நீங்கள் ஏற்கனவே ஆதார் சீடிங் ஆகிருக்கு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணீங்க இல்லைங்களா, அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே அந்த ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு ஆக்டிவ் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு ரிலேட்டடான பேங்க் நேமும் பிரான்ச் நேமும் இங்கே ஃபில் ஆகிடும். அடுத்து கரெக்டான அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் தான் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் டைப் வந்து இண்டிவிஜுவலாக ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கையும் இங்கே கொடுத்து அப்டேட் கொடுத்துருங்க. அடுத்து இருக்கக்கூடிய இந்த டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபருங்கிற மாடியூலில் எந்த ஒர்க்கும் கிடையாது. அதனால் அதை டச் பண்ண வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட் டீட்டெயிலில் அவங்களோட ப்ரொஃபைல் டேட்டா நம்ம சொன்ன ஃபீல்டை மட்டும் அப்டேட் பண்ணணும், பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணணும். இந்த ஒர்க்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து அதே ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் மெனுவுக்கு கீழே இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு கீழே ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் டீட்டெயிலுங்கிற ஆப்ஷன் தரப்பட்டிருக்கு. இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது புதுசாக இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கிற மாடியூல். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சூஸுங்கிற ஆப்ஷனில் நமக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் எந்தெந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த ஸ்காலர்ஷிப் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இந்த சூஸ் கலமில் போனீங்கன்னா மொத்தம் 9 ஸ்காலர்ஷிப் கேட்டகரி இருக்குது. இந்த 9ஐயுமே செலக்ட் பண்ணி விட்டுக்குங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து கிளாஸ் செலக்ட் பண்ணுறக்கு ஆப்ஷன் வரும். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஆதார் வெரிஃபை பண்ண சீடிங் ப்ராசஸ் வெரிஃபை பண்ண ஸ்டூடெண்ட் எந்த கிளாஸோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணுங்கள். செக்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலை ப்ரொஃபைலில் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்து இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமுக்கு நேராக எந்த பேங்க்கு, அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த மாடியூலில் வந்துடும். இதில் ஏதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பேங்க் நேம் பிளாங்காவோ அல்லது ஐஎஃப்எஸ்சி கோடு பிளாங்காவோ இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைலில் போய் கரெக்டான பேங்க் டீட்டெயிலை அப்டேட் பண்ணிவிட்டு தான் இந்த ஸ்டெப்புக்கு வரணும். இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஒன்னாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாவும் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் வந்து போஸ்ட் மெட்ரிக் பிசி எம்பிசி டிஎன்சி ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிளான ஸ்டூடெண்ட்டு. அந்த ஸ்டூடெண்ட்டோட பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா வெரிஃபைன்னு கொடுத்துருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டோட பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸை எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஆதார் போர்ட்டலில் போய் வெரிஃபை பண்ணுற ஸ்டெப்ஸை ஷேர் பண்ணோம். அதை வெரிஃபை பண்ணி நீங்கள் அந்த ஆக்டிவ்ங்கிற ஸ்டேட்டஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு ப்ரூஃபு. அதுக்கப்புறமா இந்த பேஜில் நீங்கள் பண்ண வேண்டியது பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸில் போயிட்டு இந்த வெரிஃபைங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட் டீட்டெயில், எந்த பேங்க்கு, இந்த டீட்டெயில் எல்லாமே வரும். இதுக்கு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட் டீட்டெயிலை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீடிங் ஸ்டேட்டஸில் இது போல் எஸ்ன்னு டிக் மார்க் வந்துடும். ஸோ ஹெச்எம்ஸ் வந்து இந்த ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த வெரிஃபை கொடுக்கறக்கு முன்னால் ஆதார் போர்ட்டலில் போயிட்டு வெரிஃபை பண்ணினதுக்கப்புறமா எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வெரிஃபை கொடுங்க. அடுத்தது அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் இகேஒய்சி வெரிஃபை பொறுத்தளவுக்கு அதுக்கும் சேம் அதே தான். நம்ம ஏற்கனவே டிஎன் ஜென்ரிக் ஆப்பில் எப்படி இகேஒய்சி வெரிஃபை பண்ணுறதுங்கிறத ஸ்டெப்ஸை கொடுத்துருந்தோம். அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கேஒய்சியை வெரிஃபை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த இடத்துல அந்த வெரிஃபைங்கிறதுக்கு நேராக இருக்கக்கூடிய டிக் மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதாரோட 4 டிஜிட் எம்இஸ்ஐடி அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் வரும். அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிச்சிருந்திங்கன்னா இந்த எஸ்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டா அந்த ஸ்டூடெண்ட்டோட இகேஒய்சியும் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த 2 ஒர்க்கும் முடிஞ்சிட்டா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஒர்க்கை வேகமாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் ஸ்டூடெண்ட்டு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அவங்களோட ஆதாரை சீட் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ ஆல்.